Hi viewers, welcome to aathusamayal. இன்னைக்கு வந்து ஒரு லஞ்ச் காம்போ பார்க்க போறோம். பூண்டு வெந்தய குழம்பு, பொன்னாங்கண்ணி கீரை பொரியல், பொரிச்ச ரசம். இது வந்து ஆனியன் அப்புறம் வித் garlic கான்செப்ட்ல பண்றது. ஸோ இந்த லஞ்ச் மெனு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சதா இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் வெந்தய குழம்பு எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். தேவையான அளவு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு சின்ன வெங்காயம் தான் நான் எடுத்திருக்கேன். ஒரு 10 சின்ன வெங்காயம் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பெரிய ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தாளிக்க தேவையான பொருட்கள். வெந்தயம் வந்து லேசாக வறுத்துட்டு நீங்கள் பொடிச்சு வச்சுட்டாலும் சரி, இல்லாட்டி அதே முழு வெந்தயம் போட்டு சமைச்சாலும் சரி, இது வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். அப்புறம் சாம்பார் பொடி காரத்துக்கு எடுத்திருக்கேன். புளி ஒரு லெமன் சைஸ் அளவு புளி வந்து கரைச்சி வச்சுக்கோங்க. வெந்தயம் வந்து நான் இப்போ இன்றைக்கி முழுசாக போட்டிருக்கேன். ஆனால் நீங்கள் வறுத்து பொடி பண்ணி வச்சுட்டு கடைசியாக அதை வந்து நீங்கள் அந்த பவுடர் கொஞ்சமாக கரைச்சி விட்டு கொதிக்க விட்டு எடுத்திங்கன்னா அதுவும் ரொம்ப டேஸ்டியாக நல்லாயிருக்கும். இப்போ தேவையான அளவு நல்லெண்ணெய் விட்டுண்டு அதில் கடுகு ஜீரகம் போடுறது என்னுடைய வழக்கம். நீங்களும் அதை சேர்த்துக்கலாம், நல்லது தான். வெந்தயம், ஜீரகம், அதுக்கப்புறம் தேவையான அளவு உளுந்து போட்டிருக்கேன். அப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயம் எடுத்துட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக நல்லாயிருக்கும். இப்போ பூண்டு பல் ஒரு 7-8 போட்டுக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு தக்காளி. சின்ன வெங்காயம் சட்டுன்னு வதங்கிடும், அதனால் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துருங்க. சாம்பார் பொடியினுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அது ஆல் பர்பஸ் சாம்பார் பொடி, அதாவது ஆல் பர்பஸ் மிளகாய் தூள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். நீங்கள் குழம்பு வகைகள், குருமா, எதுக்கு வேணாலும் நீங்கள் அதை போட்டுக்கலாம். பொரியல் அந்த மாதிரி எந்த வகையான இந்த ரெசிபி, அந்த தனி மிளகாய் தூள் அப்புறம் தனியாத்தூள் நீங்கள் சேர்க்குறதுக்கு இந்த மாதிரி அரைச்சி வச்சுட்டிங்கன்னா அதுவே எல்லாமே எல்லா ரெசிபீஸுக்கும் நீங்கள் வந்து அதை சேர்த்துன்றலாம். இப்போ எல்லாமே போட்டு அந்த சாம்பார் பொடியும் போட்டு நான் நல்லா வதக்கி விடுறேன். தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு தண்ணி விட்டு கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் புளி கரைச்சி விட்ட தண்ணி அதில் விடுவேன். ரொம்ப நேரம் புளி கொதிக்க விட வேண்டாம். பச்சை வாசனை போனால் போகிறோம். இப்போ ஓரளவுக்கு இது நல்லா கொதிச்சிடுது. இப்போ புளி கரைச்சி வச்ச அந்த தண்ணியை அதில் விட்டுட்டு அதுவும் நல்லா கொதி வந்ததுன்னா, எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுன்னா நீங்கள் வந்து குழம்ப நீங்கள் வந்து இறக்கிடலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. காரம் எவ்வளோ சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு உப்பு தேவைப்படும். அதனால் எப்பவுமே கொஞ்சம் காரம் கம்மியாக போட்டோம்னா அந்த உப்பும் நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துடலாம். இப்போ நல்லா கொதித்து வந்துடுது. இஃப் சப்போஸ் நீங்கள் அந்த வெந்தய பொடி வச்சுருந்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் நல்லா அதை தூவிட்டு ஒரு கொதி வந்ததும் நீங்கள் இறக்கிடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆகிடுது. இப்போது வெந்தய குழம்பு ரெடி ஆகிடுது. பூண்டு வெங்காயம் வெந்தய குழம்பு ரெடி. அடுத்தது வந்து பொன்னாங்கண்ணி கீரை எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இதுதான் பொன்னாங்கண்ணி கீரை. இதில் இருக்கிற நான் வந்து காம்பை மட்டும் விட்டுட்டு இலையை மட்டும் இப்போ நான் எடுத்து கட் பண்ணி பொரியல் பண்ண போகிறேன். பொன்னாங்கண்ணி கீரை எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அதனுடைய நியூட்ரிஷன் வேல்யூஸ் ரொம்பவே அதிகம், ஐஸ்க்கும் ரொம்ப நல்லது. இப்போ இதை நல்லா அந்த இலை மட்டும் எடுத்து 2 தண்ணி விட்டு நல்லா அலசி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுண்டு குக்கிங் ஆயில். நான் இப்போ இந்த பொன்னாங்கண்ணி கீரையில் வெங்காயம் நான் சேர்க்க போகிறேன். பூண்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் விட்டுண்டு கடுகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு போட்டு தாளித்து தாளிப்புக்கு அதை இப்போ சேர்த்துக்கோங்க.
இப்போ காரத்துக்கு நான் வரமிளகாய் தான் நான் சேர்க்குறேன். நீங்களும் அதே மாதிரி சேர்த்துட்டுலாம். கீரைக்கு வரமிளகாய் போட்டால் போரும். ரொம்ப காரம் வேண்டியதில்லை. வெங்காயம் போட்டு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம கீரை சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துடணும். இப்போ மஞ்சத்தூள் சேர்த்தாட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சமாக நான் தண்ணி விடுறேன். அந்த தண்ணியிலே வெந்துடும். வெந்ததுக்கு அப்புறம் நீங்கள் தேங்காய் துருவல் வச்சுருந்தீங்கன்னா அதை போட்டு இறக்குனீங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் ரெடி ஆகிடுது. ஸோ இது இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எந்த வகையான கீரையிலையும் நீங்கள் பண்ணலாம். இந்த மாதிரி ஹெல்த்தி ஃபுட் எடுத்துக்கோங்க. நீங்கள் உங்களுடைய லைக்ஸ் அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய சேனலுக்கு. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்.